வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். இருமலுக்கும் சளிக்கும் ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகம். இதுக்கு வந்து தேங்காய் பூ 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா குருமா மாதிரி போயிடும். 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. மிளகு 6 எடுத்திருக்கேன். மிளகு வேறு நம்ம போட போகிறோம், அதனால் 6 மிளகா போதும். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி 1/2 ஸ்பூன், பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு 6 பல்லு 7 பல்லு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெந்தயம், புளிக்குழம்புங்கிறதுனால வெந்தயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம். முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு செவக்கட்டும். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்குவோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம், பூண்டு, வெங்காயம், கறி லீவ்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டோம்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரம் வதங்கிடும். உப்பு தேவையான அளவுக்கு. நம்ம புளி உரப்பெல்லாம் அதிகம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால உப்பு அதிகம் சேர்க்கணும். நல்லா வதங்கட்டும். அரைச்சி விழுது சேர்த்துப்போம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைசல் தண்ணி, இது நல்லா வத்தி நல்லா கொதிச்சு நல்லா வத்தின பிறகு கலர் மாறிடும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு வத்திடுச்சு, நல்லா கலராக வந்துருச்சு. வெங்காயம் போட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தாளிக்கும் போது பெருங்காயம் போட மறந்துட்டேன். உங்கள்ட்ட தாளிக்க போடுறேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இப்போ புளிக்குழம்புக்கு எப்போவுமே வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுவும் இது மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா காட்டமாக இருக்கும். அதுக்காக புளியை நம்ம அதிகமாக ஊற்றிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு வெல்லம் போடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு, சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்றத விட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.